ஒரு பிசினஸ் எடுத்தீங்க அப்படின்னா பிரைசிங் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கும். அப்படி அந்த பிரைசிங்ல என்ன மாதிரி பிரைசிங் வச்சா எந்த அளவுக்கு கொஞ்சம் வின் பண்ணலாம் அப்படின்றத ஒரு டிசைட் பண்றதே பிரைசிங்கா தான் இருக்கும். அப்படி அந்த பிரைசிங்கை பெஸ்டா வைக்கணும் அப்படின்னா அதுக்கான விஷயங்கள் ஸ்ட்ராட்டஜி அண்ட் அதுக்கான ஸ்டாட்டிக்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு சக்சஸ்ஃபுல் பிராண்ட் இருக்கு அப்படின்னா அந்த பிராண்டுக்கு ஒரு சில விஷயங்கள் எதனால சக்சஸ் பண்ணுது அப்படின்னா அந்த பிரைசிங்கான விஷயம்னாலதான். அந்த பிரைசிங் மட்டும் கரெக்டா இருந்தால்தான் வின் பண்ண முடிஞ்சு. அப்படி இந்த சக்சஸ்ஃபுல்லான பிராண்டஸ் எப்படி ஒரு பிரைசிங் பண்ணாங்க அண்ட் அது மட்டும் இல்ல இந்த விஷயத்த எப்படி நம்ம பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்ற விஷயத்த ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிரைசிங் அப்படின்னா ஒரு 4 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு பெனட்ரேஷன், வேல்யூ பேஸ்டு, காம்பரேட்டிவ், அந்த மாதிரி 4 விஷயங்கள் இருக்கு. அந்த 4 விஷயத்த தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்டா பார்க்காம ரியல் டைம் விஷயத்த பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பெனட்ரேஷன் டெஸ்டிங். இந்த பெனட்ரேஷன் பிரைசிங்ல மெயினா பாத்தீங்க அப்படின்னா ஜியோ ஆரம்பத்துல ஃப்ரீயா கொடுத்தாங்க எல்லா சிம் கார்டும். அப்படி சிம் ஃப்ரீயா கொடுத்த பிறகு எல்லா பீப்புளும் அந்த ஜியோக்குள்ள போக ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல ஒரு காம்படிட்டர்ஸா இருந்த எல்லாருமே அவுட் ஆக ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா 2017 அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஐடியாவாகட்டும், டொகோமோவாகட்டும், ஏர்செல் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் இருந்துச்சு, டாப் லெவல்ல இருந்துச்சு. அந்த இடத்துல உள்ள எல்லா பிரைசிங்கையும் கம்ப்ளீட்டா அடிச்சு ஒரு மார்க்கெட்டை கேபிட்டலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஜியோ. அப்படி கேபிட்டலைஸ் பண்ணி இந்தியாவோட டாப் லெவல்ல கொண்டு வந்தாங்க. அப்படி ஒரு கேபிட்டலைஸ் பண்ண விஷயத்தினால அவங்க லாசஸ் ஏற்பட்டுச்சு, இனிஷியல் லாசஸ். அது கால்குலேட்டட் ரிஸ்க்னு சொல்லலாம். அந்த விஷயத்த கரெக்டா எடுத்தாங்க. அதாவது குறுகிய காலத்துல எவ்வளவுதான் லாஸ் ஏற்பட்டாலும் இன்கோட வாங்கிட்டு கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கணும். அப்படி மற்ற காம்பெனி எல்லாம் போயிட்ட பிறகு கடைசியில எவ்வளவு வருஷம், ஒரு 5-6 வருஷம் 7 வருஷத்துக்கு மேல கிடைச்சுதான் இப்போதான் ரீசெண்டா ஒரு 2 வருஷமா பிரைசிங் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அத்தனை விஷயமா அந்த லாஸ் பயங்கரமா அடி வாங்கும். அந்த அளவுக்கு பேக்கப் வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயத்த பண்றாங்க. இது நார்மலா கார்பரேட் பண்ற ஸ்ட்ராட்டஜிஸா இருக்கும். பட் பிரைசிங்ல இதே எப்படி நார்மல் பீப்புளுக்கு நார்மல் பிசினஸ்மேனுக்கு எப்படி வைக்கிறது, இதை இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த பிசினஸ்க்கு எப்படி ஒரு பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி பண்றது அப்படின்ற விஷயத்துல ஒரு பிசினஸ்ல அந்த மாதிரி பிரைசிங் வச்சிருந்தாங்க. அந்த பிசினஸோட விஷயத்த பார்ப்போம். இன்னைக்கு சரவணா ஸ்டோர் அப்படின்ற ஒரு கடை உலகம் முழுக்கும் இருக்கு அண்ட் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அப்படி அந்த சரவணா ஸ்டோர நிறுவனர் அப்படி என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு பிரைசிங் இருக்கு, வெளியில 10 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னா எனக்கு லாஸ் தான் ஏற்படும். ஆனா ப்ராஃபிட் மார்ஜின் 20% எல்லாம் வைப்பேன், நான் 5% தான் வைப்பேன். அப்படி 5% வைக்கும்போது ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியா இருக்கும் அண்ட் பட் பீப்புள் அதிகமா வருவாங்க. அப்படி பீப்புள் அதிகமா வராங்க, குட்வில் வரும். அப்படி குட்வில் வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமான பீப்புள் கன்சம்ஷன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாரு. அதை அப்படி அந்த ஸ்ட்ராட்டஜியை மற்ற இடத்துல 20 ரூபாய் வைக்கிற பொருளை 5 ரூபாய்க்கு கொடுப்பாரு. ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 1 ரூபாய் 2 ரூபாய் அப்படின்னு ரொம்ப கம்மியா இருக்கும். பட் அந்த மாதிரி கம்மியா இருக்க கொஞ்சம் கொஞ்சமா கூட்டு மிகப்பெரிய பீப்புள் நிறைய பீப்புள் நிறைய இடத்த பர்ச்சேஸ் பண்றதுனால அவங்களோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்படி வால்யூம் இன்க்ரீஸ் ஆனா ஆட்டோமேட்டிக்கலா சேஞ்சஸ் வந்துச்சு. பட் இந்த சிச்சுவேஷன்ல இதுவே பிரைசிங் கம்மியா வச்சு நீங்க வச்சு பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு ப்ராப்ளம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஒரு பக்கம் நிறைய பீப்புள் வர வாய்ப்பு இருக்கும். இன்னொரு சைடு பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு இனிஷியல் ஸ்டேஜ்ல மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படலாம். நீங்க பிரைசிங் கம்மியா இருக்கிறதுனால பீப்புள் நிறைய பேர் வால்யூம்ல பாத்துக்கலாம்னு நினைப்பீங்க. பட் அந்த இடத்துல வால்யூம் கம்மியா இருந்த பீப்புள் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு பாதிப்பு அதிகமா ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எப்படி அப்படின்னா ஒரு விஷயங்கள் ஒரு பிசினஸ் நீங்க பண்றீங்க, ஒரு சிம்பிளா சொல்ல போனா ஒரு பொடி விற்க போறீங்க, இட்லி பொடி விற்க போறீங்க ஒரு இடத்துல போயிட்டு வச்சுக்கேன். மற்ற கம்பெனி எல்லாமே 30 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க 20 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க நிறைய வால்யூம் வரும். பட் ஆனா பாப்புலேஷன் பாத்தீங்க அப்படின்னா அந்த கட்டத்தில் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அந்த வால்யூம் அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிள் ஜென்ரேட் பண்ண முடியாது. அவங்க மத்தவங்க ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ண முடியும். ஏன்னா பிராண்ட் ஈக்விட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால அவங்க முடியும். பட் அந்த பிராண்டு எல்லாமே நீங்க பெனட்ரேஷன் உள்ள பண்ணி நீங்க மார்க்கெட்ல கொடுத்தா மட்டும்தான் பண்ண முடியும். அப்படி பண்ணீங்க அப்படின்னா கரெக்டான பாப்புலேஷன் இந்த இடத்துல இருக்கா, அதாவது நிறைய பீப்புள் அந்த பக்கம் இருக்காங்களா, வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஆல்ரெடி அந்த என்ன மாதிரி விஷயத்துக்கு கன்சியூம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டியில போட்டு அந்த விஷயங்கள் பண்ணா மட்டும்தான் விஷயம் பண்ணும். இந்த பிரைசிங்ல ஒரு ப்ராப்ளம் எங்க ஏற்படும் அப்படின்னா மற்ற பிராண்டிங் பாப்புலேஷன் கம்மியா இருக்க இடத்துல நீங்க போயிருந்தீங்க அப்படின்னா பிராண்டிங் ஸ்ட்ராங்கான இடத்துல போயிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மிகப்பெரிய அடி விடும். அந்த இடத்துல கம்பெனி லாஸ் மேக்கிங் கம்ப்ளீட்டா போக வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா பிரைசிங்ல அந்த அளவுக்கு கம்மியான வால்யூம் உண்மையான பிரைசிங் வச்சுட்டு அதிகமான வால்யூம் அச்சீவ் பண்றது ரொம்பவே ரிஸ்கான விஷயம் கூட சொல்லலாம். பட் ஆனா அதிகமான பிரைசிங்கை வச்சுட்டு கம்மியான வால்யூமை பாக்குறது உங்களுடைய ப்ராடக்ட் இனோவேஷன் பார்ட்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி பிளஸ் பிராண்டிங் கரெக்டா இருந்தா அப்படின்னா பண்ண முடியும். ஆனா பிரைசிங்ல பாத்தீங்க அப்படின்னா 2 ஸ்ட்ராட்டஜி மெயினா யூஸ் பண்ணலாம். ஒன்னு உங்க ப்ராடக்ட் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, எவ்வளவு காசு கொடுத்தாலும் வாங்குவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மற்ற ப்ராடக்டை
குவாலிட்டியோட ஒரு பர்சன்டேஜ் அதிகமாகவே வச்சுக்கலாம். அதோட ப்ரீமியம் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கொடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக முடியும். பட் அப்படி என்னால் கொடுக்க முடியாது, அப்படி எனக்கு கொடுக்க மனசு இல்லை. அதே மாதிரி நீங்கள் வந்து இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடுக்கு எல்லாமே வந்து டாப் ப்ரீமியம் ப்ராடக்ட் மட்டும்தான் இருக்குது அந்த செக்மெண்ட்டில். பீப்புள் வந்து கன்சம்ஷன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணலாம். அப்படி ப்ரைஸ் கம்பெனி கொடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு அந்த இடத்துல வந்து பிஸ்னஸ் சக்ஸஸ் பண்ண முடியும். சரி, ஓகே, எப்படி இந்த விஷயத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது? ஒரு சமோசா கடை 4 கடை இருக்குது, ஒரு டீ கடை 4 இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து இனோவேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லா டீ கடையிலையுமே டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுக்குறாங்க. லைக் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடையில் வந்து கிளாஸ் கொடுக்காம அது வேஃபர்ஸ்ல மாதிரி வந்து ஒரு ஃபுல்லாக அதே ஒரு பிஸ்கெட் மாதிரி அதை டீ கப்பே வந்து சென்ற அளவு கொடுக்குறாங்க. இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா அதுவும் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறாங்க. அப்படின்ற மாதிரி ஒரு 4 செட் ஆஃப் கடைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், 2 ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து இப்போ பீப்புள் வந்து அதிகமாக வாங்குறாங்க, டீ குடிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஒரு இனோவேஷன் பண்ணிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரைஸ் அதிகமாக கொடுக்கறதுக்கான வேல்யூ வந்து கொடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அதே இடத்துல வந்து ஒரு ப்ரைஸிங் கம்மியாக பீப்புள் வந்து எல்லாமே வந்து டெய்லி ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஒரு கம்பெனில போய் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், அந்த மாதிரி பீப்புள் அந்த இடத்துல கன்சம்ஷன் பீப்புள் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா லோ காஸ்ட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா டைனமிக்காக சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும். அப்படி சிச்சுவேஷன் வந்து அதிகமான காசு கொடுத்து வாங்க மாட்டேன்னு நினைப்பாங்க ஒர்க்கர்ஸ் பீப்புள் எல்லாருமே. அப்படி வந்து பீப்புள் வந்து எந்த மாதிரி கன்சியூமர் அப்படின்ற ஒரு விஷயத்தினால ப்ரைஸிங் அந்த டைமில் டிட்டர்மெண்ட் பண்ணும். அப்படி கரெக்டாக வந்து அந்த ப்ரைஸிங் டிட்டர்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல மார்க்கெட்டில் வின் பண்ண முடியும்.